இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் நமக்கு பாராட்டுகிறதான இந்த மேலான கிருபைகளுக்காக தேவாதி தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வாரம் முழுவதுமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்து சொன்னதான ஊமைகளை குறித்து நாம் தியானித்தோம். அந்த பிரகாரமாக இன்றைக்கு கடைசியாக 7வது ஊமையாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 51வது வசனமும் 52வது வசனத்தையும் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். பின்பு இயேசு அவர்களை நோக்கி, இவைகளெல்லாம் அறிந்து கொண்டீர்கள் என்று கேட்டார். யாரிடத்துல கேட்கிறார்? தன்னுடைய சீஷர்களிடத்துல இவைகள் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம், அறிந்து கொண்டோம் ஆண்டவரே என்றார்கள். எல்லாவற்றையும், இதற்கு முன்பதாக சொன்ன எல்லா ஊமையும் அறிந்து கொண்டீர்களா என்று சொல்லி ஆண்டவர் உறுதியாய் கேட்ட பிற்பாடு ஒரு ஊமையை அவர்களிடத்தில் சொல்கிறார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியால் பரலோக ராஜ்யத்திற்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டு எஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்றான். அப்போ இந்த இடத்துல பரலோக ராஜ்யத்தை ஒரு வீட்டு எஜமானுக்கு ஒப்பிடுவதை நாம் பார்க்க முடிகிறது. வீட்டு எஜமானாகிய வேதபாரகன். இப்போ எப்போ இந்த ஊமையை ஆண்டவர் சொல்கிறார் என்று சொன்னால், நீங்கள் எல்லாவற்றையும் கடைபிடித்து விட்டீர்களா? கடுகு விதையை போல, வலையை போல, அது மட்டும் இல்லாமல் மற்றபடியாக சொல்லப்போனால் புளித்த மாவை போல, முத்துக்களை போல சொல்லப்பட்ட எல்லா ஊமைகளின்படி நீங்கள் சரியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிறார், இப்போ உங்களுக்கு ஒரு கூடுதல் பொறுப்பை கொடுக்கிறார். ஒரு எஜமானுடைய பொறுப்பு, ஒரு எஜமான் என்று சொல்லப்படுகிறதான வேதபாரகனுடைய பொறுப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். இந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது இதில் 3 காரியங்கள் அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். முதலாவது, அந்த வேதபாரகன் எப்படியாக இருக்கிறான்? அவன் உபதேசிக்கப்படுகிறவனா இருக்கிறான், உபதேசிக்கப்படுகிறான். இரண்டாவது நாம் பார்க்கும்போது, உபதேசிக்கப்பட்டு தேறின வேதபாரகன், அவன் தேறினவனாய் காணப்படுகிறான். இந்த வசனத்தை ஆங்கிலத்து பதத்தில் நாம் வாசிக்கும் போது it is mentioned as scribed disciple. இங்கே வேதபாரகன் என்று சொல்லப்படுகிறது, ஆனால் ஆங்கிலத்தில் அது டிசைப்பிள், ஆண்டவருடைய சீஷரை குறிக்கிறது. இன்னைக்கு நம்ம சீஷர்களாய் மாற்றப்பட வேண்டும். இந்த சீஷர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்கிறவர்களாய் மாற்றப்பட வேண்டும், உபதேசிக்கப்படுகிறவர்கள். ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்கிறது என்ன வேதவசனம் சொல்லுகிறது? மத்தேயு 11:29 என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் மாறும்போது ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறதான ஒரு கூடுதல் பொறுப்பை நமக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த வேத பாரகனை குறித்து வேதாகமத்தில் நாம் தியானித்து பார்ப்போமானால், எஸ்ரா என்பவர் வேத பாரகராய் காணப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எஸ்ரா ஒரு வேத பாரகன். எஸ்ராவுக்கு இருந்த விசேஷம் என்ன? இந்த எஸ்ரா இந்த செருபாபேல் ஆலயத்தை அவர் கட்டுகிறவராய் காணப்படுகிறார், பாலயத்தை கட்டுகிறவராய் காணப்படுகிறார். நெகேமியாவோ ஆலயம் கட்டியாச்சு, ஆனால் அல்லங்கம் இல்லாதபடியால் மக்கள் அந்த ஆண்டவரை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அப்போ அதற்காக நெகேமியாவை ஆண்டவர் எழுப்புகிறார். நெகேமியா அல்லங்கத்தை கட்டுகிறார். இவர்கள் இருவரும், இந்த 2 வேதபாரகரும் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஆலயத்தையும் அல்லங்கத்தையும் கட்டுகிறார்கள். ஆனால் எஸ்ரா எழும்பி மக்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுகிறவராக இருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரும் இப்படிப்பட்டதான வேத பாரகரை போல நாம் எழும்ப வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முதலாவது, இந்த வேத பாரகன் கற்றுக்கொள்ளுகிறான், கற்று அவன் தேறுகிறான். ஆண்டவருடைய சுவிசேஷத்தை பற்றி நாம் அறிந்து கொள்கிறோம், சுவிசேஷத்தை அறிந்து நம்ம தேறுகிறோம். இந்த 2 எதை குறிக்கிறது? முதலாவது, தினமும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நம்ம படிக்கணும், ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை நம்ம தியானிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம பலப்படணும், கற்று தேற வேண்டும். ஒரு கமாலியை போல, ஒரு பவுலை போல ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்ம தேறுகிறவராய் காணப்பட வேண்டும். அப்படி தேறினால் மாத்திரம்தான் 3வது பார்க்கிறோம், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியும். பீயிங் அ டிசைபிள் அண்ட் மேக்கிங் குட் டிசைபிள்ஸ். நான் சீஷராய் இருக்க வேண்டும், சீஷர்களை உருவாக்க வேண்டும். இதுவும் பரலோக ராஜ்யத்திற்குரிய ஒரு தன்மையாய் காணப்படுகிறது. ஆண்டவர் கடைசி நாளில் உங்களை பார்த்து, நீ எத்தனை பேர் எனக்காக நீ சுந்தரித்து கொண்டா, எத்தனை பேருக்கா நீ ஆண்டவரோட சுவிசேஷத்தை அறிவித்தா என்று கேட்கும்போது, ஆண்டவரை நான் ஒருத்தர் கூட சொல்லலை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுதான் உண்மையிலே சொல்லப்போனால் ஒரு மிகவும் ஒரு மனம் துர்க்கிக்கிறதான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. அப்படி இராதபடிக்கு ஆண்டவர், இத்தனை பேரை நான் உமக்கென்று தெரிந்து கொண்டேன், இத்தனை பேரை உமக்கென்று சொல்லி நான் மாற்றினேன், அப்பா உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள நான் கொண்டு வந்தேன்னு சொல்லுதான். அதுதான் மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதான ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, பீயிங் எ குட் டிசைபிள். இன்னைக்கு நம்ம டிசைபிள்ஸாக நம்ம சீஷர்களை மாத்திரம் இருக்கிறோம். சீஷர்களை மாற்றுகிற தன்மையை, சீஷர்களை உருவாக்குகிற தன்மையை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த வேதபாரகன் அவன்
கற்றுக்கொள்கிறான், அவன் தேறுகிறான், மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறான். அவன் கற்றுக் கொடுக்கிறதான காரியங்கள் என்ன? பழையவைகளும் புதியவைகளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பழையவைகளும் புதியவைகளும் என்று சொன்னால் அது பழைய ஏற்பாடும் புதிய ஏற்பாடும் என்று சொல்லலாம். தான் கற்றுக்கொண்ட பரலோக ராஜ்யத்துக்குரிய பழைய காரியங்கள், எல்லா காரியங்களும் ஒவ்வொரு நாளும் நான் கற்றுக்கொண்டிருக்கிற காரியங்களை மற்றவர்களுக்கு சொல்லணும். இன்னைக்கு ஆண்டவர் ஒருவேளை உங்களை ஒரு மெய்ப்பனா வைத்திருக்கலாம், ஒரு சின்ன கூட்டத்துக்கு ஆண்டவர் உங்களை மெய்ப்பனா வைத்திருக்கலாம். அந்த காரியத்தில் உண்மையாக இருங்க. ஆண்டவர் பாதத்தில் அமர்ந்து கற்றுக்கொண்டு நீங்கள் கற்றுக்கொண்டதை மற்றவர்களுக்கு அறிவிங்க. அந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தின் மேன்மைகளை தருவதற்கு பாத்திரவனாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எஸ்ராவை போல ஒரு நல்ல வேத பாரகராய் நம்ம மாறும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்டதான வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். தேவன் நாமே கேட்ட இந்த ஒவ்வொரு ஓமைகளின் மூலமாய் நம்மை ஆசீர்வதித்து பலப்படுத்தி காத்து கொள்வாராக. ஆமே. கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான எங்கள் இரக்கம் நிறைந்த பரலோக பிதாவே, அப்பா, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. ஒவ்வொரு ஓமைகளின் வழியாய் தேவன் நீர் எங்களோடு கூட பேசினீர், உமக்கு நன்றி. இன்றைக்கு நாங்கள் தியானித்த இந்த ஓமையின்படி அப்பா, எஸ்தராவை போல நாங்கள் நல்ல ஒரு வேத பாரகராய் இடத்திலே அமர்ந்து நாங்கள் கற்றுக்கொண்டு ஆண்டவரே இயேசுப்பா அதை மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக போதிக்கிறவர்களாய் நீர் மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஒரு எஸ்தரை போல ஒரு ஊழியக்காரியாக, ஆண்டவரே அப்பா தானியேலை போல ஒரு ஜெப வீரனாக, ஆண்டவரே இன்னும் அநேக பவுலை போல ஊழியக்காரர்களாக நீர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. தேமாவை போல பின்வாங்கி போகிறவர்களாய் அல்ல ஆண்டவரே, தீமோத்தேயுவை போல உறுதியாய் நிற்கிற ஊழியக்காரர்களாக நீர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இதை பார்த்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவர் அப்பா, நாங்கள் பரலோகத்தின் பிள்ளைகள், பரலோகராஜ்யத்தின் புத்திரர் என்பதை அறிந்து உணர்ந்து செயல்படுகிறவர்களாய் ஒவ்வொருவரை நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. உமக்கே துதி கன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நாங்கள் அல்ல சுவாமி, நீர் எங்களை தெரிந்து கொண்டீர். இந்த வார்த்தை எங்கள் இருதயத்தில் பதிந்து வைங்க. பிசாசன் ஒரு வார்த்தையை கூட திருடி செல்லாதபடிக்கு ஆவியானவர் தாமே நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கேட்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்கிறதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். உமக்கே துதி கன மகிமை ஏறெடுக்கிறோம். மீட்பராம் இயேசுவின் தான இன்ப நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.